அருவா கத்தி வச்சுட்டு ஒரு சமூகத்தை எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? உங்களை மாதிரி அன்னைக்கு அம்பேத்கர் அருவா தூக்கியிருந்தா இந்திய சமூகத்தை காப்பாற்ற முடியுமா? அவர் தான் தேசிய தலைவராக இருக்க முடியுமா? அவர் புத்தகத்தை தூக்குறதுனாலதான் நாம இன்னைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். போங்கப்பா, போய் பிள்ளை குட்டியில படிக்க வைங்க. அதான் நமக்கு பாதுகாப்பு. சண்டையை தூண்டி விட்டு எல்லா கட்சிக்காரனும் வேடிக்கை தான் பார்ப்பான். வேண்டாம்ப்பா இந்த அருவாக்கத்தை கலாச்சாரம் எல்லாம். அதிகாரத்தை கைப்பற்ற மாணவர்கள் படிச்சு அரசியலுக்கு வரணும். படிப்பு மட்டும் போதாது, பொருளாதாரத்துல நல்ல தண்ணீரை வேணும். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புல இருந்தும் கூட ஒத்த பைசா கூட மக்கள் காசை எடுக்கல. சாகும்போது கூட சொந்தமா ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாம தான் செத்தாங்க. இன்னைக்கு அவங்க பேரை சொல்லிட்டு அரசியல் பண்றவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கந்து வெட்டி விட்டுக்கிட்டு ஜாதி கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பா மீசக்கார தம்பி, உனக்கு 3 பொம்பளை பிள்ளைய, அதுகளை படிக்க வச்சு கரையத்த வேணாமா? இப்படி மீசை முறுக்கிட்டு அறுவாலை தூக்கி தெரிஞ்சா எல்லாம் நடந்துருமா? படிச்சா தான் சிந்தனை மாறும், வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்னு நக்கலா கேப்ப. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு வக்கீல், நான் ஒரு தாசில்தார் சொல்லிப்பாரு. உன் சாதி பேர் மறைஞ்சு உன் பதவியாலும் அந்தஸ்தே மாறும். உலகம் ரொம்ப பெருசியா. ஊரு சேரின்னு உடனே கிடக்காம வெளியில வாங்கப்பா. இன்னைக்கு சாதிச்சவங்களாம் சாதியை தூக்கி போட்டு வந்தவங்க தான். வாத்தியார் தானே பாடம் நடத்த நினைக்காதீப்பா. நான் பாடம் நடத்தலப்பா, உங்க வாழ்க்கையவே பாடமா மாத்தணும்னு நினைக்கிறேன்.